ஹாய் மக்களே, நம்ம ஊர் பழவேற்காடில் மாதா திருவிழா. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஃபுல் ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே நம்ம ஊர் பழவேற்காடில் வந்து தேர்ஸ்டே கொடி நட்டிட்டு சாட்டர்டே சண்டே தான் திருவிழா பண்ணுவாங்க. நாங்கள் சண்டே தான் போகலான்னு பார்த்தோம். ஆனால் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் நாங்கள் சாட்டர்டேவே போகிற மாதிரி ஆகிடுச்சி. ஆனால் சாட்டர்டே கிளம்புன டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock இருக்கும். கூட்டம் அவ்வளோவா இருக்காது. நம்ம கொஞ்சம் சீக்கிரம், ஏன்னா அந்த டைமிங்கே கொஞ்சம் சீக்கிரம் தான். ஏன்னா 12 o'clock மேலே தான் ஜனமே வர ஆரம்பிப்பாங்க. ஆனால் நாங்கள் போன நேரமோ என்னமோ தெரியல, கூட்டம் இருக்க ரொம்ப அதிகமாகவே ஆகிடுச்சு. ஏன்னா குழந்தைங்கள வச்சுருக்கோம், கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வந்துடலான்னு பார்த்தோம். ஆனால் அதுதான் நடக்கல. இருக்க கூட்டம் அதிகமாகிடுச்சு. ஆனால் 12 o'clock மேலே தான் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. நீங்களே இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஏன்னா நாங்கள் போகும்போது பார்த்தீங்களா எவ்வளோ காலியாக இருக்குது. ஆனால் வரும்போது பாருங்கள் செம க்ரௌடாக இருக்கும். வழியில் போகும்போது நிறைய திங்ஸ்லாம் இருக்கும். எந்த பொருள் வாங்குறதுனே தெரியாது, ஒரே கன்ஃபியூஸாக இருக்கும். ஆனால் என் பொண்ணு இது வேணும் அது வேணும்னு போகும்போது கேட்டுகிட்டே தான் இருந்தா. ஆனால் போகும்போது வாங்கினா அங்கே போன உடனே எல்லாமே காலி ஆகிடும்னா கொஞ்ச நேரத்துலேயே உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் நாங்களும் வாங்கலை. நாங்களும் போகும்போது எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்களையும் கொஞ்சம் நேரம் அப்படியே மீட் பண்ணி பேசிட்டு நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே அழகாக கலர்ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே ஃபுல் லைட் செட்டிங்கில் சூப்பராக இருந்துச்சு. என்னடா இது புதுசாக என்னமோ திருவிழாவுக்கு போகிற மாதிரியே பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் என்னதான் இருந்தாலும் வருஷம் இந்த நாள் வரதுக்காக தான் நாங்கள் ரொம்ப ஆர்வமாகவே இருப்போம். இந்த மாதம் வந்தாலே நம்ம எப்படியும் மாதாக்கள் திருவிழா வந்துடும், நம்ம அங்கே போய் என்ஜாய் பண்ண போகிறோம்னு சொல்லி தான் நினைப்போம். ஆனால் வழியில் போகும்போதெல்லாம் எல்லா கடையும் பார்த்து வச்சுட்டு எந்த கடையில் எந்த திங்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு சரி ஓகேன்ட்டு கோயில்கிட்ட வந்த உடனே நாங்களும் அங்கே போய் ஏற்றுறதுக்கான மெழுகுவர்த்தி எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம். வரும்போது அவ்வளோ காலியாக வந்தோம். ஆனால் உள்ள கோவிலுக்குள்ளே தான் போகவே முடியல, ரொம்ப க்ரௌடாகவே இருந்துச்சு. சரி ஓகேன்னு நாங்களும் இவ்வளோ ஜனத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு நாங்களும் உள்ளே போயிட்டோம். ஆனால் நாங்களும் வருஷம் இந்த கோவிலுக்கு வரோம். ஆனால் வரும்போது எல்லாமே இந்த இன்சிடென்ட் எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் தான் நடக்குதா இல்லை எல்லாருக்குமே நடக்குதா என்னன்னு தெரியல. என்னன்னு சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நீங்கள் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது இன்னும் இன்ஸ்டன்ட்டு இப்போ சொல்ல மாட்டேன், கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன். நாங்களும் உள்ளே மெழுகுவர்த்தி வாங்கி எடுத்துகிட்டு சாமி பார்க்க கிளம்பிட்டோம். ஆனால் உள்ளே போகிற நேரம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் கிட்டவே வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன். இப்போன்னு இல்லை, எப்போவுமே தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு சாமி கிட்டே நம்ம போகிறோம்னா அந்த சாமியை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு தான் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. ஏன்னா வீடியோ எடுத்தால் அதோட அழகு போயிடும்னு சொல்லி நினைப்பாங்க. நாங்களே எப்படியோ சாமி பார்த்துட்டு வெளியே வந்து மெழுகுவர்த்தி ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன ஒன்று, கொஞ்சம் இங்கே மெழுகுவர்த்தி ஏற்றும் போது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா மற்றவங்க முடி எரிக்கக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக. ஆனால் நான் சும்மா சொல்லலை, இந்தமாரி சடனாக ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அதனால் சேஃபாக போகிறது நமக்கு பெட்டர். நாங்களும் மாதாவை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ தாங்க ஒரு முக்கியமான காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறேன்ற பேரில் ரொம்பவே அட்ராசிட்டி பண்ணிட்டோம். சரி ஓகேன்னு நாங்களும் ரொம்ப நேரமாக ஃபோட்டோ எடுத்தோம். மற்றவங்களாம் பார்த்தபடியே போனாங்க. சரி அவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சோண்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ சொல்கிறேங்க அந்த இன்சிடெண்ட் என்னன்னு சொல்லி. எப்பயுமே நாங்கள் வரும்போதெல்லாம் வருஷம் யாராச்சும் ஒருத்தரோட ஸ்லிப்பர்ஸ் கண்டிப்பாக காணாம போகுது. போன வருஷம் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பையனோட ஸ்லிப்பர், இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணனோட ஸ்லிப்பர்ஸ் இல்லாமலே நடக்க ஆரம்பிச்சிச்சு. எங்கள் அண்ணா நாங்களும் எல்லா இடமும் தேடி பார்த்தோம். ஆனால் ஸ்லிப்பர் கிடைக்கவே இல்லை. எடுத்த வழக்கு அவன் இதுக்குன்னே வரான் போல இருக்குது வருஷம். சரி ஓகேன்ட்டு நாங்களும் சுற்றி பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். நிறைய கடைங்கள்லாம் இருந்தது. எந்த பொருள் வாங்குறதுன்னே தெரியாது, அந்தமாரி நிறைய கடைங்க. அப்புறம் ரேட்னோலாம் கூட வந்துருந்தது. நாங்களும் ரேட்னோலாம் ஏற ஆரம்பிச்சிட்டோம்.
நாலு ஓவர் ரேக்னோலாம் ஏறிட்டு அங்கேருந்து நாங்களும் கிளம்பிட்டோம். வழியில் போகும்போது நிறைய திங்ஸ்லாம் தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹோட்டலுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஏன்னா இவ்வளோ நேரம் சுற்றுனதுலே எல்லாருக்குமே பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பிரியாணி கடைக்கு போய் சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபேமிலியாக எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம். நியூவாக வந்து பழவேற்காட்டில் ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நியூ பிரியாணி ஷாப் தான். சூப்பராக இருந்தது. பிரியாணி ரைஸ் ரெண்டுமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணி ரைஸ் ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது ரைஸ் வந்து ஓகேவாக இருந்தது. பிரியாணி சூப்பராக இருந்தது. நீங்களும் இதேமாரியே புலிகட்க்கு எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு ட்ரிப் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்க்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னென்னா ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்ல பிளேஸ்னே சொல்லலாம். ஏன்னா குழந்தைங்க வச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தென் நாங்களும் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஓகே காய்ஸ், இதேமாரி நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.